திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். இதில் இன்னும் சில காமனாலிட்டிஸையும் பார்க்க முடிகிறது ரெண்டுத்திலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தீர்மானம் மத்திய அரசை வலியுறுத்தி, குறிப்பாக நிதி பகிர்மானத்தில். அதில் ஒற்றை புள்ளியில் இந்த திராவிட பெரும் கட்சிகள் நிற்கின்றன. தமிழ்நாட்டுக்கான உரிமை அப்படிங்கிறத தாண்டி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றன? அதுவும் ஒரு கட்சி தேர்தலில் பெரிய வெற்றி பெற்று ஒரு ஆர்கனைசேஷன் ரீஃபார்ம்ஸை மீண்டும் செய்யறதுக்கு ஆயத்தமாகிறது. இன்னொரு கட்சி தேர்தல் தோல்வியிலேருந்து மீள்றதுக்கான முன்னெடுப்புகளை செய்கிறது. இந்த ரெண்டு கூட்டங்களுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு இதனது அவுட்கம்ஸா என்ன இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க திரு கோட்டீஸ்வரன்? வணக்கம். நிறையால இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா இரண்டுமே பிரதான எதிர்கட்சிகள், அதாவது பிரதான மாநில கட்சிகள். திமுகவை எடுத்தாலும் சரி, அதிமுகவை எடுத்தாலும் சரி. அப்ப இவங்க 2026 இன்னும் கையில இருக்கிறது 1.5 வருஷம். இந்த 1.5 வருடத்துல பாத்தீங்கன்னா மழைக்காலம், தேர்தல் காலம் சொல்லிட்டு ஒரு 6 மாசம் போயிடும். அப்ப ஆக்டிவா கையில இருக்கிறது 1 இயர். இந்த 1 இயர்ல பாத்தீங்கன்னா இப்ப நவம்பர் மாசத்துல ஊரக உள்ளாட்சியில தேர்தல் வர இருக்கிறது. இந்த ஊரக உள்ளாட்சியில தேர்தல் வரக்கிறதுன்றது ஒரு லிட்மஸ் டெஸ்ட். கிட்டத்தட்ட யாருக்கு அது பெரிய லிட்மஸ் டெஸ்ட்னா அதிமுக. ஏன்னா திமுக பொறுத்தவரை 10 தேர்தல தொடர்ந்து வெற்றினா, அப்போ அதிமுகவுக்கு 10 தேர்தல தொடர்ந்து தோல்வி. அப்ப முதல்ல இன்னைக்கு ராயப்பேட்டையில நடந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா கட்சியில இன்னும் கொஞ்சம் சரியா செய்யணும் கொள்ளணும்ன்ற மாதிரி அதை பெருசா பேசியிருக்காங்க உள்ள. பட் அதை தாண்டி ஒரு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. மத்திய அரசை எதிர்த்து மாநில அரசுகளை விலைவாசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அவங்களும் வெற்றி பெறறதுக்கு உண்டான வியூகங்கள் அமைங்க, தொடர்ந்து கஷ்டப்படுங்கன்னு சொல்லியிருக்காரு ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சியில இருக்கிறோம், தொடர்ந்து 10 வாட்டி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அசால்ட்டா இருந்துடக்கூடாது, ரொம்ப களப்பணி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மக்கள் நல திட்டத்தை தாண்டி கம்ப்ளைண்ட் எதனா மாவட்ட செயலர் மீது வந்ததுன்னா அவர்கள் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ டிஎம்கே ஒரு ஸ்டர்ன் வார்னிங் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. கூடவே ஒரு சில ரிஃபார்ம்ஸ் மாத்துறாங்க. அதாவது ஒரே மாவட்ட செயலர் பார்த்து திருப்பி போர் அடிச்சிருக்கோம், அந்த மாவட்ட செயலர் மீது வர புகார்கள் சரியா கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்ணலன்னா அப்போ இளைஞர்களுக்கு வாய்ப்பு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் கொஞ்சம் பேரையும் உள்ள கொண்டு வரதுக்கு உண்டான அந்த வேலைகளை ஆரம்பிக்க போறோன்றதை இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க சொல்லிட்டாங்க. திமுக இந்த தலைமை கட்சிக்காரருக்கு சொல்லிடுச்சு. அதே மாதிரி அடுத்து என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல்ல நிறைய இடத்துல தோத்துட்டீங்க, இல்ல கையை விட்டு போச்சுன்னா நீங்க எல்லாம் இந்த பக்கமே வராதீங்க அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலருக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு. இது திமுக பொறுத்தவரை. அதிமுக பொறுத்தவரை என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இந்த உட்கட்சி பிரச்சனை அழுத்தம் என்பது இந்த தொடர்ந்து தோல்வி வந்ததுன்னா இந்த தலைமை மீது ஒரு சில கேள்விகள் எழுப்பப்படும். ஏன் இது பிளவுபட்ட அதிமுகவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அழுத்தத்துக்கு நடுவுல அங்க தேர்தல் நடந்திருக்கு, இது மீட்டிங் நடந்திருக்கு. அப்ப 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசை எதிர்த்தாதான் நமக்கு வாக்கு, மத்திய அரசை ஒரு சில விஷயத்துல நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, மீனவர் பிரச்சனையில மத்திய அரசு சரியா தலையிடல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை அதிமுக வைக்குது. ஐயா 18% ஜிஎஸ்டி நீங்க இன்சூரன்ஸ் பாலிசிஸ், மருத்துவத்துக்கு போற அவங்களுக்கு பாலிசி எடுக்கிறதுல போய் 18% ஜிஎஸ்டி வாங்குற, அதுக்கு கண்டனத்தையும் பதிவு பண்ணிட்டு அதை திரும்ப பெறணும்ன்ற மாதிரி அவங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பட்ஜெட் விஷயங்களும் சரியா ஒதுக்கீடு பண்ணலன்னு அதிமுக சொல்லுது. திமுக கேட்கவே வேணாம், முதல்ல இருந்தே அவங்க பாஜக எதிர்ப்பு நிலை, அந்த பட்ஜெட்டை விமர்சனம் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை அவங்களும் தொடர்ந்து வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, 2 திராவிட கட்சிகளும் பிஜேபியும் மத்திய அரசையும் சேர்த்துக்கிறாங்க விமர்சனம் பண்றதுக்கு. அதுல ஒன்னா இருக்காங்க. அதே மாதிரி 2026 தேர்தலுக்கு உண்டான வேலைகளை கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த 2 திராவிட கட்சிகளும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம அதுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி போட்டிருக்காங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 2026 இவங்களை பொறுத்தவரை என்னன்னா 200 தொகுதிகள் இலக்கு அப்படின்றது திமுகவோட பார்வையா இருக்கு. அதிமுக பொறுத்தவரை என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா மாதிரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நாங்களும் திருப்பி ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அந்த ஒரு தீர்மானத்தை அவங்க முன்மொழிஞ்சு எடுத்து போறாங்க. அப்ப 2 பேருமே 2026 அசம்பிளி போல்ஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க, அதற்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. உட்கட்சியில சில அழுத்தங்கள், குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் அதிகரித்ததா செய்திகள் வந்தன. ஆனால் அதை கண்டெயின் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்ம பார்த்துட முடியாதா? ஏன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு அவசர செயற்குழுவில் ஒரு முணுமுணுப்பு கூட அது தொடர்பாக இல்லை. எவ்ரிபடி இஸ் ஆன் த சேம் பேஜ் என்ற ஒரு தோற்றம் வருகிறது. ஸோ அந்த உள்ள எழுந்த ஒரு பிரச்சனையாக கருதப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் தீர்த்து வைக்கப்பட்டது. எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியை கரத்தை வலுப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை குரல்ல தான் இந்த தீர்மானங்கள்லாம் வருகிறது. ஸோ அந்த ஒரு சின்ன கிளேசத்தையும் கூட கண்டெயின் பண்ணிட்டாங்க அதிமுகலன்னு பார்த்துட முடியும். இல்ல, அது கண்டெயின் ஆகல. இன்னைக்கு தேதியில அது முத்தி பழுக்கல, அவ்வளவுதான். அதாவது இன்னைக்கு ஒரு கருத்தை நீங்க பொதுவா பேசுறீங்க, இல்ல ஒரு கருத்தை சொல்றீங்க, அதிமுக இருக்க பிரச்சனைகள் சரி செய்யணும், எல்லாரையும் ஒத்துமையாக்கணும், நீங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா அது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமியை டைரக்டா எதிர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா முன்னணி தலைவர்கள்
அவர் இல்லாத நேரத்துல மற்ற கட்சிக்காரர்களிடம் கட்சி என்ன இப்படி போயிட்டு இருக்க, இப்படி போறதுனால நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி தோத்துட்டோம்னா எழுந்துக்க மாட்டோமே, கட்சி நல்லா இருக்கணும்ன்ற அந்த கருத்தை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பேசாததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் கூடி இருக்கிற நேரத்தை வெளிப்படையா பேசினா நம்ம வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரானவர் ஆயிடும், இந்த கருத்தை சொல்றதுக்கு இது இடம் இல்லைன்னு கூட நினைச்சிட்டு அவங்க கம்முன்னு இருந்திருப்பாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சியோ இல்ல வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் மாதிரி அப்படின்லாம் இல்ல. இது வந்து ஒரு ஃபார்மலா நடந்த ஒரு மீட்டிங். இதுல இன்ஃபார்மலான விஷயம் எதுவும் இன்னைக்கு பேசப்படல. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னா 20 விழுக்காடு தான் அவங்களோட வாக்கு விகிதாச்சாரம் இருக்கு, சர்ஃபேஸ்க்கு வரல அப்படிங்கிறீங்க. ஆமா, அண்டர் கரண்ட் அதிகமா இருக்கு. அது இன்னும் வந்து சர்ஃபேஸ்க்கு வரல. அது எப்ப வேணா வரலாம். இல்ல மேபி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் கூப்பிட்டு ஒவ்வொன்றா சரி பண்றாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி அண்டர் கரண்ட் ஈக்குவலா வந்து டிஎம்கேலுமே இருக்கு. டிஎம்கேலயே நிறைய மாவட்ட செயலாளர்களுக்கும் எம்எல்ஏஸ்க்கும் நிறைய இடத்துல தகராறு இருக்கு. நேத்து கூட தாம்பரம் எம்எல்ஏ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, தாம்பரத்துல வந்து வெள்ள பாதிப்பு தவிர்க்க முடியாது, சரியா வந்து அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்யல, நீங்க வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மக்கள் நிலைப்பாட்டுல இருந்து பேசியிருக்காரு. அவர் பேசின அந்த கருத்து ஐயா தாமோன்பரசன் அவர்களோட ஆதரவாளர்கிட்ட ஒரு கடும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேகர் பாபு அவர்களுக்கும் எக்மோர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. நேரு அவர்களுக்கும் அங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அப்ப பிரச்சனை என்பது ரெண்டு கட்சியிலயும் இருக்கு. அத தலைமை எந்த அளவுக்கு சரி செய்ய போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இவங்க பேசாதனாலயோ அது வெளியில வராததுனாலோ எல்லாமே அமைதியா போகுது, எல்லாமே சீரும் சிறப்புமா இருக்குன்றது பொருள் அல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.